நான் இந்தியாவோட ஜெர்மனிக்கு வந்து டோட்டலாக 10 மந்த் ஆகுது. அரவுண்ட் 10 மந்த் நான் இங்கே வந்து சேர்ந்து நான் டிரெக்டாகவே ஹாஸ்பிட்டலுக்கு வாலண்டியராக நான் ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்தேன் ஜெர்மனிக்கு. ஸோ நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் இந்த பின்னால் இருக்கிறது தான். நான் உங்களுக்கு கண்டினியூவாக காட்டுவேன் அதை. இப்போ இன்றைக்கு தான் என் ட்ரைனிங் லாஸ்ட் டே. ஸோ ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் இப்போ இந்த ரூமுக்கு போகிறதுக்கு ரெடியாகிறேன். எனக்கு கொஞ்சம் எமோஷனல் மாதிரி 10 மந்த்ஸ் டிரெக்டாக நானும் ஜெர்மனிலேருந்து இங்கே தான் ஒர்க் பண்ண வந்தது, என் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் பிளேஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ஃபுட், அது மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எல்லாமே இங்கே டிஃப்ரெண்ட். ஹாஸ்பிட்டல் இன்சைடில் வந்து எங்களுக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கல, அது பெர்மிஷன் இல்லை. அவுட் சைடு எடுத்த வீடியோஸ் நார்மலாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நார்மலாக ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லணும்னு சொன்னால் வந்து இங்கே வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறத விட வந்து ஒரு ரேஹாப் கிளினிக் மாதிரி. அதாவது எப்படின்னால் நார்மலாக பேஷண்ட்ஸ் மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டிருப்பாங்க. அதாவது ஆப்ரேஷன் அவங்களுக்கு பண்ணப்பட்டு நிறைய பிரச்சனையில் வருவாங்க. பர்சனலாக நிறைய ப்ராப்ளம்ஸோட அவங்களோட பாடியில் பெயினோட எல்லாம் வந்து இங்கே வந்து லைக் ஹாஸ்டல் மாதிரி. ஹாஸ்டலில் வந்து அவங்களுக்கு எத்தனை டேஸ் அவங்களோட அந்த ப்ராப்ளமை பொறுத்து வந்து அவங்களுக்கு டாக்டர்ஸ் மாதிரி டிசைட் பண்ணுவாங்க இவங்க எவ்வளோ டேஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் இங்கே செஞ்சு கொடுத்திருப்பாங்க. அதாவது நார்மலாக அவங்க தனித்தனியாக ரூமை கொடுத்து பர்சனலாக ரூமிக்கும் உள்ளுக்குள்ளே எல்லா வசதியும் ரூமிக்கும் அங்கே அவங்க ஸ்டே பண்ணி டைமுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்களோட டைம் டேபிளுக்கு பொருத்தமான டைமில் அவங்களுக்கான அந்த தெரப்பி, அந்த ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் போட்டிக்கும். அவங்க அந்த இடத்துக்கு அவங்க தனியாக பேஷண்ட்ஸ் மாதிரி போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் இங்கே நடக்கிறது ஓவராலாக. இங்கே டோட்டலாக ஒரு ஸ்டாஃப் எத்தனை பேர்னா ஒரு 400 ஸ்டாஃப் இருப்பாங்க, டோட்டலாக 400 ஸ்டாஃப். அதே மாதிரி அதில் ஃபிசியோதெரபிஸ்ட், அதே டாக்டர்ஸ், நர்ஸ்மா, அது மாதிரி கிளீனர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. அதே போல் தான் இங்கே பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்ஸ் வருவாங்க போவாங்க, அப்படி மாறி ஒரு வீக் ஒருக்கா வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓவராலாக சொன்னால் ஒரு 500 மாதிரி பேஷண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய ஹாஸ்பிட்டல். ஓகே, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இவ்வளோ காலம் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த்ஸ் ஒர்க் பண்ணி இந்த போகிற டைம் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. யோசிச்சு பார்க்கல, ஒரு வித்தியாசமான ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஜெர்மனில் ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஓவர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் எனக்கு கிடைச்சது. பெரிய பிளெஸிங்காக நினச்சிக்கொள்கிறேன்.